ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 பயிற்சி 7.1 மூணாம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஓர் உள்ளீடற்ற மர உருளையின் வெளிப்புற ஆரம் மற்றும் நீளம் முறையே 16 சென்டிமீட்டர் மற்றும் 13 சென்டிமீட்டர் ஆகும். ஒரு உள்ளீடற்ற மர உருளை இருக்கு. இதுதான் உள்ளீடற்ற ஒரு உருளை வரைஞ்சிருக்கேன். அதனுடைய வெளிப்புற ஆரம், வெளிப்புற ஆரம்னா கேபிட்டல் ஆர், இந்த பெருசு, இதுல இருந்து இது முடிக்க வெளி ஆரம், அந்த வெளியில இருக்க உருளையினுடைய ஆரம் 16 சென்டிமீட்டர். அதனுடைய நீளம், வெளி ஆரம் 16 சென்டிமீட்டர். இந்த நீளம்னா ஏன் இப்படி படுக்க வச்சு வரைஞ்சிருக்கேன்னா நீளம்னு சொல்லலாம், நிப்பாட்டி வச்சோம்னா உயரம்னு சொல்லலாம். இதேதான், இது எப்படி நிப்பாட்டி வச்சீங்கன்னா உயரம்னு சொல்லுவோம், இதை இப்படி படுக்க வச்சோம்னா என்ன சொல்லலாம்? நீளம்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த சிலிண்டரை நான் படுக்க வச்சிருக்கேன். ஆரம் மற்றும் நீளம் முறையே 16 சென்டிமீட்டர் 13. ஸோ ஆரம் தான் ஃபர்ஸ்ட் 16 சென்டிமீட்டர், வெளிப்புற ஆரம், நீளம், அப்ப இந்த ஹைட்டா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிடலாம் 13 சென்டிமீட்டர். நிப்பாட்டி வச்சேன்னா இந்த நீளம் 13 சென்டிமீட்டர் உயரமா மாறிடும். ஸோ எனக்கு இந்த உள் ஆரம் தெரியாது, ஸ்மால் ஆர் தெரியாது, ஸ்மால் ஆர் தெரியாது. ஆனா இந்த தடிமன் கொடுத்துருக்கான் பாரு, இந்த தடிமன் எவ்வளவு தடிமனா இருக்குது? 4 சென்டிமீட்டர் தடிமன். திக்னஸ் T = 4 சென்டிமீட்டர். அப்ப வெளிப்புறம் ஆரம் இருக்கு, திக்னஸ் இருக்கு. இதுல இருந்து இது முடிக்க 16, இதுல இருந்து இது முடிக்க 4 சென்டிமீட்டர் போக அப்படின்னா இந்த உள்புற ஆரம் மட்டும் நான் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ உள்புறம் ஆரம் = வெளிப்புற ஆரத்துல இருந்து இந்த திக்னஸை கழிச்சேன்னு சொன்னா எனக்கு அந்த உட்புற ஆரம் கிடைச்சிரும், உள்ளாரம் கிடைச்சிரும். வெளி ஆரம் 16, திக்னஸ் 4, கழிச்சேனா 12 சென்டிமீட்டர் ஸ்மால் ஆர். ஓகே, கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாம் கிளீனா எழுதி வச்சுட்டு இப்ப என்ன கேட்டிருக்காங்க? உருளையின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா எழுதி. என்ன உருளை இது? உள்ளீடற்ற உருளையின் மொத்த புறப்பரப்பு. திண்ம உருளையின் மொத்த புறப்பரப்பு வேற, உள்ளீடற்ற உருளையின் மொத்த புறப்பரப்பு வேற. திண்மம்னா 2πr H+r. இங்க வெளி ஆரம் உள்ளாரம் 2r இருக்கு. ஸோ 2πr + r இன்ட்டு r - r + h. இதுதான் உள்ளீடற்ற உருளையின் மொத்த புறப்பரப்புக்குரிய ஃபார்முலா. இப்ப டேட்டாஸை போடுவோம். கேபிட்டல் ஆர் எவ்வளவு? 16. ஸ்மால் ஆர் எவ்வளவு? 12. 16 - 12 பிளஸ் நீளம் எத்தனை? 13. நீளம் தான் ஹைட்டு. இதை சப் பண்ண 4 + 13 17. 4 - 28 பெருக்கு 44. சதுர சென்டிமீட்டர். ஓகே, மொத்த புறப்பரப்பு 2992. ஓகே, உள்ளீடற்ற உருளைங்கில வெளிப்புற ஆரம் கொடுத்துருக்காங்க, தடிமன் கொடுத்துருக்காங்க. வெளிப்புற ஆரத்துல இருந்து தடிமனை மைனஸ் பண்ணா உள்புற ஆரம் கிடைச்சிருது. இங்க நீளம் தான் உயரமா ஆயிரும், ஏன்னா இந்த சிலிண்டர் அப்படியே தூக்கி நிப்பாட்டினோம்னா இந்த நீளம் உயரமா மாறிடும். ஸோ அதை போட்டு ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே.